ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாப் 10 ஹாலிவுட் மூவிஸ் தமிழ் டப்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன். இந்த படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐஎம்டிபியில் ஹையஸ்ட் ரேட்டிங் எடுத்த படம். இந்த படம் தமிழ் டப்ளிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த படம் ஐஎம்டிபியில் 9.3 ரேட்டிங்ஸ் எடுத்திருக்க இந்த படம் வந்து தமிழ் டப்ளியும் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்க த பேராஷூட் ஆஃப் ஹாப்பினஸ். இந்த படத்தோட ஹீரோ வந்து வில் ஸ்மித் தான் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படமும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஐஎம்டிபியில் 8.3 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த படம் வந்து தமிழ் டப்ளியுமே வந்து அவைலபிளாக இருக்குது. படம் பார்க்கணுங்கிறவங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா கீழே கொடுக்கப்படுற லிங்க்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நாம் மூணாவதாக பார்க்க போகிறது நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் அப்படிங்கிற படம் தான். இது வந்து ஒரு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வந்திருக்கும். இந்த படம் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பில் பார்க்கணுன்னாக்கா தமிழ் மூவிஸ் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதிலே போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் இந்த படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஆப்போகாலிப்டோ. இது வந்து ஒரு பழங்குடியின இனத்தை பற்றி அவங்க கொலை பண்ணுற முயற்சியை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. ஐஎம்டிபியில் 7.3 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படம் உண்மையிலே நல்லாயிருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த படத்தை பார்த்தவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையான்னு. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற ஹாலிவுட் படம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தாக்க டோன்ட் ப்ரீத் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். இந்த படம் கடந்த 20 இயர்ஸில் வந்து பெஸ்ட் ஹாரர் ஃபிலிம்னு சொல்கிறாங்க. இதோட மொத்த டியூரேஷனுமே வெறும் 1.5 மணி நேரம் தான். அதாவது 1 மணி நேரம் 28 நிமிஷம். இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தமிழ் டப்பில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது 300 அப்படிங்கிற படம் தான். இது வந்து ஒரு வார் பேஸ்டு மூவி. இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு வந்து இருக்குது. இந்த படம் செம்மையாக இருக்கும். இது வந்து ஒரு வார் பேஸ்டு மூவி. பழங்காலத்து வாரை பற்றி வந்திருக்கும். பார்க்கவங்க போய் பாருங்கள். இந்த படம் உண்மையிலேயே எல்லா கண்டென்ட்டும் கலந்து உண்மையிலேயே தாறுமாறாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது இப்போ ஏற்கனவே பார்த்த படத்தோட 2ஆம் பாகம் தான் 300 ரைஸ் ஆஃப் அன் எம்பையர். இந்த படம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்த படத்தோடைய ப்ரீக்வல் தான் இந்த படம், சீக்வல். இந்த படம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னாக்க மறக்கவே மாட்டீங்க. திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு தோண வைக்கிற அளவுக்கு உண்மையிலே ஒரு நல்ல படம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது ஜான்விக். ஜான்விக்கு மொத்தம் 4 சாப்டர் இருக்குன்னு நல்லாவே தெரியும். இந்த படத்துக்கு ஐஎம்டிபியில் 8.4 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்தவங்க அடுத்த 4 பாகத்தையும் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தரமான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கொலை பண்ணுறது தான் இதில் உள்ள வேலையே. இந்த படமே அப்படி தான் போகும். உண்மையிலேயே நல்லாயிருக்கும். தமிழ் டப்பில் 4 பாகமும் அவைலபிளாக இருக்குது. பார்க்கவங்க போய் பாருங்கள். பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையான்னு. நம்ம லிஸ்ட்டில் 9ஆவதாக பார்க்க போகிறது டெத் பூல். இந்த படம் வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இதில் வந்து வேல் வில்சன் தான் வந்து நடிச்சிருப்பார். இது வந்து எக்ஸ்மேன் சீரீஸில் வர ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு மையமாக கொண்டு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். இதோட பார்ட் 1 பார்த்தீங்கன்னாக்க டீசர் கட்டுக்கு முன்னாடி சென்சாருக்கு முன்னாடி தரமான அண்டர் ரேட்டட் கண்டென்ட்னு சொல்லி பேன் பண்ண ஒரு படம். அதுக்கப்புறம் ஒரு சில சென்சாருக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அப்பயுமே இது வந்து தாறுமாறான அண்டர் ரேட்டட் ஃபிலிம் கேட்டகரியில் தான் இருக்குது. இதை வந்து 18 வயசு கீழே உள்ள பசங்க வந்து பார்க்க வேணாம். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கும். கதையே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஒரு படம் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா டெத் புல் 2 தான். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த படத்துடைய 2ஆம் பாகம். இது வந்து சீக்வல். இந்த படம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். அதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இதில் வந்து ரிவெஞ்சு, வயலன்ஸ், லவ் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படம் பார்க்கவங்க போய் பாருங்கள். இது வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. டாப் 10 ஹாலிவுட் தமிழ் டப்டு மூவிஸ் வந்து பார்த்துட்டோம். இனிமேல் படங்கள்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதே சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ரெகுலராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.